வாட்ஸ்அப்ல கால் லிங்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அந்த ஆப்ஷன் பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கால் லிங்க் ஆப்ஷன் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சேட்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து கால் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கால் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கால், அதுக்கப்புறம் வாய்ஸ் கால் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வாய்ஸ் கால் பண்ணணும்னா வாய்ஸ் காலை கொடுக்கலாம். வீடியோ கால்னால் வீடியோ கால் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சென்ட் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகி வந்து சென்ட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி சென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் ஜாயின் கால் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். அவங்க ஜாயின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கால் பேஜ் வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் கால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஜாயின் கால் ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபையும் வந்து ஆகாது. அதே மாதிரி அவங்க ஜாயின் கால் கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபையும் வந்து ஆகாது. நீங்கள் ஜாயின் கால் கொடுத்து உள்ளே போய் போனால் தான் வந்து பேசிக்க முடியும். பட் நோட்டிஃபைலாம் ஒன்றும் ஆகாது. ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது மூலியமாகவே நம்ம வந்து கால் பேசுகிறோம், கால் பண்ணுறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த லிங்க்கே பார்த்தீங்கன்னா வந்து கால் பேசுகிறதுக்காக தான். ஸோ நம்ம நார்மலாக நம்ம கால் பண்ணுவோம். அது வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிற மாதிரி வந்து போகும். பட் ஆனால் இந்த லிங்க் மூலியமாக நம்ம வந்து கால் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணி எல்லாருமே அந்த ஜாயின் காலை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கால் வந்து பேசிக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். நார்மலாக கால் பண்ணுறது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரிங் ஆகி நோட்டிஃபை வந்து ஆகும். பட் இது லிங்க் மூலிமா பண்ணுறதுனால யார் வேணாலும் பேசணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜாயின் கால் கிளிக் பண்ணி அதில் யார் இப்போ லைவில் இருக்காங்களோ அவங்ககிட்ட டேரெக்டாக வந்து பேசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து இந்த மாதிரி கால் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி ஜாயின் கால் கொடுத்து வந்து பேசிக்கலாம். அண்ட் மெயின்லி நீங்கள் குரூப்பெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நீங்கள் வந்து கால் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் நீங்கள் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஜாயின் கால் கொடுத்து அதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிக்கலாம். நீங்களும் ஜாயின் கால் கிளிக் பண்ணி பேசிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க கால் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சேட்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து கீழே அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கால் லிங்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்னும் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அப்படியும் வந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக உங்களோட வாட்ஸ்அப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே வந்துடும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.